Hello friends, இந்த வீடியோவில் பிரேக் கண்டினியூ பற்றி பார்க்க போகிறோம். லூப்பை விட்டு வெளியில் வரத்துக்காகவும் அந்த பார்ட் ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் used to terminate the loop prematurely when certain condition met. ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் மெட் பண்ணா எனக்கு லூப் நான் 100 டைம்ஸ் கொடுத்தாலுமே அது 100 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாம இந்த கண்டிஷன் மெட் ஆகும்போது வெளியில வரணும் அப்படின்னும் போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். இது எங்க யூஸ் பண்ணணும்னா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஃபார் லூப்போ இல்லை வைல் லூப்போ, அந்த லூப்ல இருக்க அந்த பாடியில தான் நம்ம கொடுக்க முடியும். அது எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த லூப்பை விட்டு வெளியில கொடுத்துருக்க, அதாவது லூப்ல இல்லாத நார்மல் எக்ஸிகியூஷன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆயிடும். It is used inside the body of the loop. When the condition met, the program execution jump outside the loop and execute the statement following the loop. அந்த கண்டிஷன் எப்ப மெட் ஆகுதோ அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும், நார்மல் எக்ஸிகியூஷன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது ஜம்பிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். Same as break statement, but it continues the loop only by skipping the statement inside the loop when the condition met. Continuous statement break statement மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஆனா break statement டோட்டலா அந்த லூப்பை விட்டே வெளியில வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஆனா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த லூப்ல அந்த வேல்யூக்கு மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடும், அந்த லூப்பை கண்டினியூ பண்ணும். அதுக்காக தான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் மெட் பண்ற அந்த இடத்துல மட்டும் லூப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணாம லூப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணும். அதுக்காக தான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஐடியலிக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டா வரதால நம்ம ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். For I in range. ரேஞ்சுன்றது ஒரு செட் ஆஃப் வேல்யூ 1 to 10. 1,10 கொடுத்துருக்கேன். இந்த 10 இன்க்ளூடட் கிடையாது. print I. ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். இதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் F5 கொடுத்தா ரன் ஆகும். இதோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க 1 to 9 நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஐயோட வேல்யூ 8 இருந்ததுன்னா அப்ப அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். அதுக்காக நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் I is equal to 8 பிரேக். இந்த பிரிண்ட்க்கு அப்புறம் இந்த ஃபார் லூப்போட எண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், பிரேக். இதை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுன்னா 1 to 7 வரைக்கும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த இடத்துல 8 வரும்போது பிரேக் ஆயிட்டு 9 எனக்கு டிஸ்பிளே பண்ணாம லூப்பை விட்டு வெளில வந்து பிரேக் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதே இந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுக்குறேன். பிரேக்குக்கு பதிலா நான் கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சேவ் பண்ணி ரன் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 மட்டும் ஸ்கிப் ஆயிட்டு 9 டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் பிரேக் வந்துருக்கு. கண்டினியூவோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஐயோட வேல்யூ 8 இருக்கும்போது மட்டும் இந்த அடுத்த லைன் பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம எகைன் அந்த லூப்புக்கே போய் ஐயோட வேல்யூ 9 ஆன பிறகு நார்மலான எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகுது. இந்த கேஸ் ஆஃப் பிரேக் பாத்தீங்கன்னா மொத்த லூப்ல இருந்துமே வெளியில ஜம்ப் ஆகி நார்மல் எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் டிஃபரன்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.